ஸோ பிரெஸ்ட்ல கட்டி வந்து நிறைய விதமான கட்டி இருக்கு. பயாப்சியில் சாதா கட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீர் கட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இல்லை சாதா கட்டி ஃபைப்ரோ அடினோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஃப்யூச்சரில் கேன்சராக மாறாது. கேன்சராக இருந்திருந்தா இல்லை அது ப்ரீ கேன்சராக இருந்திருந்தா அந்த பயாப்சிலேயே தெரிஞ்சிருக்கும். இந்த கேப் 3-4 இயர்ஸ் கழிச்சு செக் பண்ணும்போது அது கேன்சராக மாறும்ன்ட்டு பயப்பட வேண்டாம். நிறைய நாளைக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அண்ட் தாய்ப்பால் கொடுக்காதது ரெண்டுமே ரிஸ்க் ஃபேக்டர் தான் பிரெஸ்ட் கேன்சருக்கு. ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு ப்ரிவென்ஷன் இல்லை, ஏன்னா வேக்சின் இல்லை. அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் குறையும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது, அதனால பிரெஸ்ட் கேன்சருக்கு ரிஸ்க்கு குறையும். ஸோ இது நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு பிரெஸ்ட்டுக்கு வந்தால் இன்னொரு பிரெஸ்ட்டில் வருமா, ஒரு சர்ஜரி பண்ணும்போது இன்னொரு பிரெஸ்ட் எடுத்துடணுமா, வெரி காமன் கொஸ்டின்ஸ். நம்ம என்னதான் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாலும் இந்த ஜெனட்டிக் ரீதியாகவே இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது வருமாங்க? ஸோ 5% பிரெஸ்ட் கேன்சரில் நம்ம சில வாட்டி சில சுச்சுவேஷன்ஸில் ஃபுல் பிரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் வரலாம். இட்ஸ் வேறு இடத்துலேருந்து டிஷ்யூ எடுத்து வைக்கிறோம். ஸோ பிரெஸ்ட் டிஷ்யூ மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நான் அனு. இன்னைக்கு நம்ம கூட ஒரு டாக்டர் இருக்காங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னா, நம்ம குமுதம் சிநேகிதியோட வாசகர்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக மார்பக புற்றுநோயோட மருத்துவர் டாக்டர் ஆஷா ரெட்டி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். நம்மளோட வாசகர் நிறைய பேர் வந்து பிரெஸ்ட் கேன்சர் பற்றி நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க மேம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு 45 வயசு, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட பாடியை செக் பண்ணும்போது பிரெஸ்ட்டில் வந்து நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக பயாசி எடுத்தாங்க. அது இப்போ கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் கேன்சராக மாறுமா மேம்? ஸோ பிரெஸ்ட்ல கட்டி வந்து நிறைய விதமான கட்டி இருக்கு. சாதா கட்டி இருக்கு, அது வந்து நீர் கட்டியா இருக்கலாம், ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவோம், அது சாதா கட்டியா இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா கேன்சர் கட்டி மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து வெரி கிளியர் டிஸ்டிங்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம கட்டி இருக்குன்னா டாக்டர் கிட்ட போகிறோம், அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா பயாப்சி பண்ணுறாங்க. பயாப்சியில் சாதா கட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீர் கட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இல்லை சாதா கட்டி ஃபைப்ரோ அடினோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஃப்யூச்சரில் கேன்சராக மாறாது. ஸோ அது டெஸ்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டெஸ்ட் பண்ணுறோம். அது நார்மல்னு வந்துச்சுன்னா கேன்சருக்கு மாறதுக்கு வாய்ப்பில்லை. மாறவே மாறாததுக்கு அது சான்ஸே வந்து கிடையாது. கேன்சரா மாறாது. கேன்சரா இருந்திருந்தா இல்ல அது ப்ரீ கேன்சரா இருந்திருந்தா அந்த பயாப்சிலேயே தெரிஞ்சிருக்கும். இந்த கேப் 3-4 இயர்ஸ் கழிச்சு செக் பண்ணும்போது அது கேன்சரா மாறும்ன்ட்டு பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒருத்தங்க காரைக்கால்ல இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க மேம். என்ன அப்படின்னா, எனக்கு குழந்தை இல்லை, அதுக்காக 10 வருஷமா சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். இப்போ வரைக்குமே அவங்களுக்கு குழந்தை இல்லையாமா. ஸோ அதனால அவங்களுக்கு தாய்ப்பாலுமே வரல அப்படின்னு சொல்றாங்க. இதனால எனக்கு பிரெஸ்ட் கேன்சர் வருமா, அதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய நாளைக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அண்ட் தாய்ப்பால் கொடுக்காதது ரெண்டுமே ரிஸ்க் ஃபேக்டர் தான் பிரெஸ்ட் கேன்சருக்கு. ஆனால் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை, ஸ்மால் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அதுக்கு நம்ம ரெண்டுமே நமக்கு எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஸோ பயப்பட வேண்டாம். பட் இந்த ரிஸ்க் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெகுலராக ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணலாம், 40க்கு அப்புறம் ரொட்டீனா மேமோகிராம் பண்ணிக்கலாம். அண்ட் ரொட்டீனா செக் பண்ணுறது ஏதாவது இருந்ததுன்னா ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே மேம். அதை ஏதாவது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேஜில் ஏதாவது இருக்கா மேம்? ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு ப்ரிவென்ஷன் இல்லை, ஏன்னா வேக்சின் இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஹெல்த்தி ஹேபிட்ஸ், ஒபிசிட்டி ப்ரிவென்ஷன், ரொட்டீன் செல்ஃப் எக்ஸாமினேஷன், மேமோகிராம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் பிரெஸ்ட் ஹெல்த்துக்கு நல்லது. எஸ் மேம். இப்போ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலை அப்படின்னாலே சில ரிஸ்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன ரிஸ்கெல்லாம் வரும் மேம்? ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலன்னா பிரெஸ்ட் கேன்சருக்கு டெஃபினட்டாக ரிஸ்க் இருக்குது. மோர் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணால் பிரெஸ்ட் கேன்சருக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்ஸு நம்ம வி கீப் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் குறையும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது, அதனால பிரெஸ்ட் கேன்சருக்கு ரிஸ்க்கு குறையும். ஆனால் சில பேர் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகே, பயப்பட வேண்டாம். 100% கேன்சர் வரும் அந்த மாதிரி இல்லை, பயப்பட தேவையில்லை. ரொட்டீனாக செக் பண்ணுறது நல்லது. ஓகே மேம். நெக்ஸ்ட் ஒரு வாசகர் கேட்டிருக்காங்க மேம், குடியாத்தத்தில் இருந்து. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 65 வயசாகுது, எனக்கு 3 குழந்தைங்க, 3 பேருக்குமே நான் தாய்ப்பால் கொடுத்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மார்பக புற்றுநோய் வந்துச்சு, அதில் ஒரு மார்பகத்தை எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு மார்பகத்துக்குமே புற்றுநோய் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். ஸோ இது நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு பிரெஸ்ட்டுக்கு வந்தால் இன்னொரு பிரெஸ்ட்டில் வருமா, ஒரு சர்ஜரி பண்ணும்போது இன்னொரு பிரெஸ்ட் எடுத்துடணுமா, வெரி காமன் கொஸ்டின்ஸ். ஸோ அரௌண்ட்
10% இல்ல லெஸ் தென் 10% தான் இன்னொரு பிரஸ்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து ஜெனடிக் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். அது வந்து பரம்பரையா வரக்கூடிய கேன்சர். அந்த மாரி கேன்சர்ல ஆப்போசிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் 65 இயர்ஸ்ல ஜெனரலா அது ஜெனடிக்கா இருக்காது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். பட் ஓவரால் 65 ஒரு மார்பிள்ல வந்திருக்குன்னா, இன்னொரு மார்பிள்ல கண்டிப்பா வரும்னு பயப்பட வேண்டாம். அந்த மார்பும் ரொட்டீனா இயர்லி செக் பண்ணிக்கணும். பட் ரிஸ்க் அவ்வளோ ஜாஸ்தி இல்லங்க. மேம் நீங்க பார்த்ததுல ஏதாவது கேஸஸ் வந்து இந்த மாரி ஆயிருக்கா மேம்? இன்னொருதுல வந்து இன்னொருதுல வராம இருந்திருக்கா மேம்? ஸோ இல்ல அந்த வந்து ஜெனடிக் இருக்கா மேம்? மியூட்டேஷன் இருக்கும்போது ம். வீவ் சீன் அந்த மாரி 10 வருஷம், ம். 15 வருஷம்க்கு அப்புறம் வருது. ம். இன்னொரு டைப் ஆஃப் கேன்சர் இருக்கு. லாபியுலர்ன்னு சொல்லுவோம். அது 2 மார்பு அஃபெக்ட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஜெனரலா நெறைய பேருக்கு அப்படி வராது. ஓகே மேம். மேம் நம்ம என்னதான் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஹெல்தியா இருந்தாலும், இந்த ஜெனடிக் ரீதியாவே இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது வருமா மேம்? ஸோ 5% ஸோ ம். 100 பேர்ல 100 பேர் பிரஸ்ட் கேன்சர் இருந்தா 5 பேருக்கு வந்து ஜெனடிக்கா வரலாம். அது வந்து பரம்பரையா வரக்கூடியது. 95% வந்து ஜெனடிக் இல்லாம வரக்கூடியது. மேம் நெக்ஸ்ட் ஒரு வாசகர் கேட்டிருக்காங்க தேனியில இருந்து. எனக்கு 65 வயசு. எனக்கு வந்து இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்பகங்கள எடுத்தே ஆகணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வேற ஒரு பிரெஸ்ட்ட வந்து நம்ம பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ம். கொஸ்டினுங்க. ஸோ பிரஸ்ட் கேன்சர்ல நம்ம சில வாட்டி சில சிச்சுவேஷன்ஸ்ல ஃபுல் பிரஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் வரலாம். ம். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல நெறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புது பிரஸ்ட் பண்றது. ஸோ அது வந்து நம்ம உடம்புலயே வயிறுலேருந்து ஃபேட் எடுத்து புது பிரஸ்ட் பண்ணலாம். இல்ல இம்ப்ளான்ட்ன்னு சொல்லுவோம். இம்ப்ளான்ட் வச்சு புது பிரஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நெறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க டாக்டர் கூட பேசிட்டு, பிளாஸ்டிக் சர்ஜன் கூட பேசிட்டு, இந்த மாரி ஆப்ஷன்ஸ் நமக்கு செட் ஆகுமான்னு கேட்டுட்டு பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் டெஃபினட்டா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும். ஏன்னா நெறைய பேருக்கு இந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ் டெஃபினட்டா இருக்குங்க. அண்ட் இன்கேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியலனாலும் வெளிய எக்ஸ்டர்னல் ப்ராஸ்தசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிரஸ்ட் ஃபுல்லா எடுத்துட்டா ஃப்ளாட்டா இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி சிலிகான் பிரா இருக்கு. பிரால போடுற இம்ப்ளான்ட்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் ப்ராஸ்தசிஸும் நெறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ் பத்தி கேட்டுக்கிட்டு, அது ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் மேம். இப்ப நம்மளோட அந்த சதையில இருந்தே பண்றதுனால, ஸோ அதுல இருக்க பிரஸ்ட் மில்க் அந்த மாரி எல்லாமே வருமா இல்ல மேம்? பிரஸ்ட் மில்க் ம். வராது. சென்சேஷன் ம். இருக்காது. கேன்சரும் அதுல திருப்பி ம். வரும்ன்ட்டு சான்ஸ் இருக்காது. அதுவும் ம். நெறைய பேர் ம். பயப்படுவாங்க. இட்ஸ் வேற இடத்துலருந்து டிஷ்யூ எடுத்து வைக்கிறோம். ஸோ ஓ! பிரஸ்ட் டிஷ்யூ மாரி ஃபங்ஷன் பண்ணாது. ம். பட் அந்த ஏரியால ஒரு ஷேப் இருக்கும். இப்ப நம்ம ஜஸ்ட் ட்ரெஸ் ஷேப்க்கு போடும்போது, மட்டும். சல்வாரு, சாரி போடும்போது பிரஸ்ட் ஷேப் இருக்கும். அது ரொம்ப கம்ஃபர்டிங்கா இருக்கும் விமென்க்கு. ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆ. ஆஸ்பெக்ட் இல்ல. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் மேம். இன்னைக்கு எங்களோட வியூவர்ஸ்க்கும் சரி, எங்க குமுதம் சிநேகிதி மேகசினோட வாசகர்களுக்குமே சரி, நெறைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க் யூ மேம். தேங்க் யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.